ஒரு கடிதமும் இருந்தது. அந்த கடிதம் இந்த மர்ம நூலின் ஆசிரியனாக 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பிரான்சிஸ்கன் துறவி ஆங்கிலேயரான ராஜர் பேக்கனை குறிப்பிடுகிறது. பேக்கனுக்கு மந்திரவாதத்துடன் நெருக்கமான தொடர்பு இருந்தது. மேலும் ரகசிய எழுதும் முறைகள் குறித்தும் அவர் எழுதியிருந்ததால் இந்த நூலை ராஜர் பேக்கனை எழுதியதாக நம்பிய வாய்னிச் இதை ராஜர் பேக்கன் குறிமுறை கையெழுத்து என அழைத்தார் என்கிறார் ஷா. பேக்கன் கோட்பாடு என அறியப்பட்ட இந்த விளக்கம் பல நூறு கோட்பாடுகளில் ஒன்றாகவே இருந்தது. ஆனால் 2011இல் அரிசோனா பல்கலைக்கழகத்தின் ஆய்வாளர்கள் ரேடியோ கார்பன் ஆய்வு மூலம் வாய்னிச் கையெழுத்து நூலில் பயன்படுத்தப்பட்ட கஞ்சுக்கிடாவை தோல் தாள்கள் 15ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலத்தை சேர்ந்தவை என்று உறுதி செய்தனர். அது பேக்கனின் காலத்திற்கு பிறகு சுமார் 200 ஆண்டுகளாகும். மையும் 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக தெரிய வந்ததால் இந்த கையெழுத்து நூல் பழமையான ஓலை எழுதப்பட்ட முதல் கால தந்திர பொய்யாக்கம் அல்ல என்பது தெளிவாயிற்று. வாய்னிச் கையெழுத்து நூலின் முழு உரையும் பெய்னேக்கி நூலகம் கர்ட்டசியாக இணையத்தில் பொதுமக்கள் பார்வைக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த கையெழுத்து நூலில் சுமார் 230க்கும் மேற்பட்ட பக்கங்கள் உள்ளன. சில பக்கங்கள் பல அடுக்குகளாக விரித்து பார்க்கக்கூடியவை ஆகும். இந்த கையெழுத்து பிரதியின் உடல் அளவு ஒரு பேப்பர் பேக் நாவலின் அளவுக்கு சமம். அதன் மொழி படிக்க முடியாததாக இருந்தாலும் வாய்னிச் கையெழுத்து நூல் இயற்கை உலகை பற்றிய அறிவை ஒரு தொகுப்பாகவே தோன்றுகிறது. இதில் உள்ளடக்க அட்டவணை கிடையாது. ஆனால் கையெழுத்து நூலில் முழுவதும் காணப்படும் மர்மமான படங்கள் குறைந்தது 6 அத்தியாயங்கள் அல்லது அறிவியல் பிரிவுகள் இருப்பதை முன்வைக்கிறது. தாவரவியல் பகுதி இது கையெழுத்து நூலின் பாதியை நியர்லி நிரப்புகிறது. இதில் தாவரங்களின் விரிவான வரைகடற்கள் சிலவற்றை உண்மைக்கு நெருக்கமானவை, சிலவற்றை கற்பனை செறிவானவை. ஜோதிட அல்லது பிரபஞ்சவியல் பகுதி இதில் சூரியன், முனா மற்றும் நட்சத்திரங்களின் சிக்கலான வரைபடங்கள் உள்ளன. ஆனால் எவ்வித நட்சத்திர குழங்களும் அடையாளம் காணப்படவில்லை. ஜோடியாக் பகுதி இது 15ஆம் நூற்றாண்டின் பிற்கான நூல்களை ஒத்ததாக இருந்தாலும் அதில் ராசிகளின் வரிசை சில நேரங்களில் மாறுபடுகிறது. உயிரியல் பகுதி என்றால் சிகிச்சை குளியல்கள் குறித்து ஆய்ந்து. இந்த பகுதியில் உள்ள படங்கள் மனித உறுப்புகளைப் போல காட்டப்படுகிறது. அவற்றின்குள் நிர்வாண பெண்கள் பச்சை நீர்க்குளங்களில் குளிப்பதைக் காட்டும் சிறு படங்களும் அடர்த்தியாக உள்ளன. அல்லது அவை இயற்கையான சூடு நீரூற்றுகளாக கூட இருக்கலாம். அவற்றுக்கு குணப்படுத்தும் திறன் இருப்பதாக நம்பப்பட்டது. இறுதியாக சமையல் குறிப்புகள் பகுதி உண்மையில் சமையல் குறிப்புகளை கொண்டிருக்கக்கூடாது. இது சுமார் 300 குறுகிய பத்திகளை கொண்டுள்ளது. ஒவ்வொன்றின் பக்கமும் ஒரு நட்சத்திர வடிவ சின்னம் இருக்கிறது. உரையை படிக்க முடியாததால் இதை சில நேரங்களில் நட்சத்திர பகுதி என்றும் அழைக்கிறார்கள். 17ஆம் நூற்றாண்டிலேயே வாய்னிச் மேனுஸ்கிரிப்ட் ஒரு குறியாக்கப்பட்ட உரை என்று மக்கள் நினைத்தனர். 16ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்தில் பிராக் நகரைச் சேர்ந்த கேர்ஜியஸ் பாஷியஸ் இந்த கருவேலை வைத்திருந்தார். ஆனால் அதன் அபூர்வமான அறிய முடியாத எழுத்துக்களை அவர் புரிந்து கொள்ள முடியவில்லை. பார்ஸ்கியஸ் தனது காலத்தின் சிறந்த குறிமொழி நிபுணரான எகிப்திய ஹையராக்லிஃப்